13. மீனாட்சி ஆஸ்பத்திரி. சாவித்திரி நெடுங்கரைக்கு வந்து வீடு பூட்டியிருப்பதை பார்த்துவிட்டு திரும்பி 20 நாளைக்கு மேலாயிற்று. இப்போது அவள் சென்னையில் மீனாட்சி ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டிருந்தாள். அவளுடைய கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த சிறு தொட்டிலில், கையால் லேசாக ஆட்டக்கூடிய தொட்டிலில் ஒரு பெண் குழந்தை கிடந்தது. கனவில் அல்ல, உண்மையாகவே தான். மூக்கும் மொழியுமாய் குழந்தை நன்றாயிருந்தது. பிறந்து 10 நாள் தான் ஆகியிருந்தாலும் 1 மாதத்து குழந்தை போல் தோன்றியது. குழந்தை அப்போது தன்னுடைய வலது கையின் விரல்களை ருசித்து பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தது. அதிலிருந்து உண்டான என்ற சப்தம் சாவித்திரியின் காதில் விழுந்தபோது அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. உடனே திரும்பி குழந்தையை பார்த்தாள். மலர்ந்த முகம் சுருங்கிற்று. இந்த குழந்தையின் காரணமாக என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க நேர்ந்தது. அவையெல்லாம் ஒரு மகா பயங்கரமான சொப்பனத்தை போல் சாவித்திரியின் நினைவில் வந்தன. அந்த சம்பவங்களை மறந்து விடுவதற்கு அவள் எவ்வளவோ முயன்று பார்த்தாள். அவற்றை நினைத்து பார்ப்பதில்லை என்று பல்லை கடித்து கொண்டு மனதை உறுதி செய்து கொண்டாள். அது ஒன்றும் பயன்படவில்லை. திரும்ப திரும்ப அந்த நினைவுகள் வந்து கொண்டுதான் இருந்தன. நெடுங்கரையிலிருந்து சாவித்திரி உடனே திரும்பி சென்னைக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில் ஏறிய போது அவளுடைய மனதில் கவலையும் பயமும் இல்லாமல் இல்லை. அந்த பெரிய பட்டணத்தில் போய் அப்பாவை எப்படி தேடுவோம், அதுவும் இந்த பலகீனமான ஸ்திதியில் என்று அவளுடைய நெஞ்சு பதைத்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் இவ்வளவு பயங்கரமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க நேரிடும் என்று அவலேசமும் அவள் எதிர்பார்க்கவில்லை. பாட்டு வாத்திரியார் சம்பு சாஸ்திரி வீடு தெரியுமா என்று எத்தனை இடங்களில் எத்தனை பேரை கேட்டிருப்பாள். அவர்களில் சிலர் பாட்டு வாத்தியாரையும் தெரியாது, சம்பு சாஸ்திரியும் தெரியாது, போ போ என்று கடுமையாக பதில் சொன்னார்கள். இந்த மாதிரி பதில்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதெல்லாம் ஜனங்கள் ஏன் இவ்வளவு இரக்கமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று சாவித்திரி ஆச்சரியப்படுவாள். பட்டணங்களிலே வசிக்கும் ஜனங்களின் இடைவிடாத வேலை தொந்தரவும் அதனால் சின்னஞ்சிறு விஷயம் கூட அவர்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணிவிடுவதும் சாவித்திரிக்கு எவ்வாறு தெரியும்? மேலும் பூரண கர்ப்பவதியான ஒரு இளம்பெண் இந்த மாதிரி தன்னந்தனியாக அலைவதை கண்டவுடனேயே ஜனங்களுக்கு அவர் பெயரில் இல்லாத சந்தேகங்களெல்லாம் ஏற்பட்டு அருவருப்பு உண்டாவது சகஜம் என்பதை தான் சாவித்திரி எப்படி அறிவாள்? ஆனால் எல்லாருமே இப்படி நடந்து கொள்ளவில்லை. சிலர் அவளிடம் இரக்கமும் காட்டினார்கள். நீ யாரம்மா, எந்த ஊர், இந்த நிலைமையிலே ஏன் இப்படி அலையிற என்றெல்லாம் விசாரித்தார்கள். ஜனங்களுடைய கோபத்தையும் கடுமையாக சகித்து கொள்ளலாம் போல் இருந்தது. ஆனால் இந்த இரக்கத்தை சாவித்திரியினால் சகிக்க முடியவில்லை. அவர்களுடைய விசாரணைக்கு பதில் சொல்லவும் அவளுக்கு பிடிக்கவில்லை. அப்பா இருக்கிற இடத்தெரிந்தால் சொல்லட்டும், இல்லாமற் போனால் பேசாமல் இருக்கட்டும். இவர்களை இதையெல்லாம் யார் விசாரிக்க சொன்னது என்று எண்ணினாள். கடைசியில் அவளை அந்த மாதிரி விசாரித்த இடம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இங்கே அவள் எப்படி வர நேர்ந்தது என்பதும் ஸ்டேஷனில் நடந்தவையும் அவளுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்து ஞாபகம் போல் தெளிவின்றி தோன்றின. பாட்டு வாத்தியா சம்பு சாஸ்திரியை தேடி தேடி அலைந்து கை கால் சோர்ந்து கண்ணும் இருளடைந்து வந்த சமயத்தில் சாவித்திரிக்கு மேலே நடக்க முடியாமல் ஒரு வீட்டின் வாசற்படியில் உட்கார்ந்தாள். அந்த வீட்டிற்குள்ளே குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும் சத்தம் கேட்டது. ஒரு க்ஷண நேரம் ஒருவேளை அப்பாதானோ என்று நினைத்தாள். பாட்டு வாத்தியாரின் குரல் அப்பா இல்லை என்பதை தெரிவித்தது. ஆனாலும் சாவித்திரி எழுந்து உள்ளே சென்றார். அங்கே 2 குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தவரை பார்த்து, சுவாமி, உங்களுக்கு பாட்டு வாத்தியார் சம்பு சாஸ்திரிகள் விலாசம் தெரியுமா என்று கேட்டாள். சம்பு சாஸ்திரிகளா என்று ஒரு கணம் யோசித்தார் பாட்டு வாத்தியார். சாவித்திரிக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. நெடுங்கரை சம்பு சாஸ்திரிகள் என்றாள். நெடுங்கரை சம்பு சாஸ்திரிகளா? தெரியாதே அம்மா, தபால்காரனை கேட்டுப்பார்கள், ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லிவிட்டு பாட்டு வாத்தியார் மறுபடியும் சா நீ பா என்று ஆரம்பித்தார். அவருக்கு பாவம், பாட்டு சொல்லிக் கொடுக்க இன்னும் 3 வீடுகள் பாக்கியிருந்தன. வழிபோக்கர்களோடு பேசிக்கொண்டிருந்தால் காரியம் எப்படியாகும்? சாவித்திரி அங்கிருந்து தடுமாறி போய்கொண்டிருக்கையில் ஒரு வீட்டிலிருந்து தபால்காரன் ஒருவன் வெளியே வந்து கொண்டிருந்தான். போஸ்ட்மான், பாட்டு வாத்தியார் சம்பு சாஸ்திரி வீடு எங்க இருக்கு தெரியுமா என்று கேட்டார். தபால்காரன் கொஞ்சம் வயதானவன், பிள்ளைக்குட்டிக்காரன். சாவித்திரியை பார்க்க அவனுக்கு பரிதாபமாய் இருந்தது. ஆனால் ஒரு நிமிஷம் நிற்பதற்கு கூட அவனுக்கு அவகாசம் இல்லை. அப்படி ஒருத்தர் இந்த டிவிஷனில் இருக்கிறதா தெரியலையேம்மா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லு, கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க என்று கூறிவிட்டு
மேலே நடந்தான். சாவித்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாள். போகும்போதே அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளுடைய நிலைமையும் தோற்றத்தையும் கண்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட சிறிது மறண்டு போனார். அவளை உட்கார சொல்லி, என்ன அம்மா விஷயம் என்று கேட்டார். சாவித்ரி, எங்க அப்பா சம்பு சாஸ்திரி தேடிட்டு வந்தேன். ஊரெல்லாம் அலைஞ்சி பார்த்தாச்சு, அகப்படலை. போலீஸ்லேயே தோன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பான்னு கேள்விப்பட்டேன் என்றாள். இப்படி சொல்லும்போதே அவளுக்கு மூச்சு வாங்கிற்று, கண் சுழன்றுட்டு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவசரமாய், ஆகட்டுமான்மா, கண்டுபிடிக்க பார்க்குறேன். அதுவரையில் நீ யாராவது தெரிஞ்சவா வீட்டில் இருந்துக்கோ என்றாள். தெரிஞ்சவாளா? எனக்கு தெரிஞ்சவாளா என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள் சாவித்ரி. இன்ஸ்பெக்டருடைய பயம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவர் பரபரப்புடன், இந்த ஸ்திரீல இப்படி நீ அலையக்கூடாது அம்மா, உன் ஹஸ்பண்ட் அட்ரஸ் என்ன என்று கேட்டார். அப்போது சாவித்திரிக்கு திடீரென்று என்ன வந்து விட்டது? அது அவளுக்கே தெரியவில்லை. ஜன்னி இனி பிறந்து விட்டதோ அல்லது பைத்தியமே பிடித்து விட்டதோ? சொப்பனத்தில் எழுந்திருப்பவள் போல் எழுந்து நின்றாள். தன்னை அறியாமல் சிரிப்பு வந்தது. அவளுடைய பற்கள் நரவென்று கற்கப்பட்டன. இன்ஸ்பெக்டர் என்றால் அவளுடைய குரலின் தோணி பயங்கரத்தை அளித்தது. ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என்று கூச்சலிட்டாள். ஹஸ்பண்டினால் தான் எனக்கு இந்த கதி என்று உரத்த குரலில் கூவினாள். 4 அடி எடுத்து வைத்தாள். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் மேஜை ஸ்டேஷன் தான் எல்லோரும் ஒரே சுரலாக சுழல்வது போல் தோன்றியது. அடுத்த நிமிஷம் சாவித்ரி ஸ்மரணை இழந்து கட்டையாக போய் தரையில் விழுந்தாள். சாவித்ரி பயங்கரமாக கூச்சலிட ஆரம்பித்ததிலிருந்து இன்ஸ்பெக்டர் அவளை பார்த்து ஸ்தம்பமாய் உட்கார்ந்திருந்தார். தான் ஏதாவது செய்தாலும் சொன்னாலும் அவளுடைய ஹிஸ்டீரியா அதிகமாய் விடலாம் என்று, எப்படியாவது அவள் வெளியே போனால் போதும் என்று அவர் எண்ணினார். அவள் கீழே விழுந்த அப்புறம்தான் அவருக்கு சுறுசுறுப்பு வந்தது. டெலிஃபோனை மேலும் கீழுமாக திருப்பி மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு அவசரமாய் டெலிஃபோன் பண்ணினார். சாவித்திரிக்கு மறுபடி பிரக்கை வந்தபோது தான் முன்பின் பார்த்திராத இடத்தில் கட்டிலில் கிடப்பது தெரிந்தது. அவளுடைய தலைமாட்டில் நின்று யாரோ 2 பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவளை பற்றி தான் பேசினார்கள். கடுமையான ஹிஸ்டீரியா கேஸ், பிழைத்தது புனர்ஜென்மம் என்று ஒரு பெண் குரல் சொல்லிற்று. யார் என்னவென்று எந்த தகவலும் இல்லையா? ஒன்றும் தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யாரோ சாஸ்திரின்னு பேர் சொல்லி விலாசம் விசாரிச்சாலாம். ஹஸ்பண்டுன்னு யார் கேட்டாலும் கூச்சல் போட்டுட்டு விழுந்துட்டாலாம். உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணதும் என்று அந்த இன்ஸ்பெக்டருக்கு தோணிச்சோ, அதுவே பெரிய காரியம். இந்த நிலைமையிலேயே பிரசவம் வேறு ஆகணும். கஷ்டமான கேஸாக இருக்கும் போலிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். இந்த சம்பாஷணையிலிருந்து சாவித்திரிக்கு தான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் என்பதும் எவ்வாறு அங்கு வந்தோம் என்பதும் ஒருவாறு தெரிந்தன. இன்னும் அறிவு நன்றாக தெரிந்தபோது, ஆகா, அனாதையாகிய எனக்கு அடைக்கலும் அடைக்கும் இடமும் ஒன்று இருக்கிறதா என்று சாவித்ரி எண்ணி உருகினாள். அவளுடைய பிறந்த வீட்டிலாவது புகுந்த வீட்டிலேயாவது அவளை எவ்வளவு ஆதரவுடன் யாரும் கவனித்தது கிடையாது. கடைசியில் பகவான் மனம் இறங்கி நம்மை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தாரே என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள். ஆனால் அவளுடைய கஷ்டம் அத்துடன் தீர்ந்து போய்விடவில்லை. 4-5 நாட்களுக்கெல்லாம் அவள் அதுவரையில் அனுபவித்து அறிந்திராத வேதனையும் வலியும் உண்டாயிற்று. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேதனை அதிகமாகி வந்தது. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் வலி பொறுக்க முடியாமல் போயிற்று. இன்னும் சிறிது நேரத்திற்கெல்லாம், ஐயோ, என்னத்துக்காக தான் இந்த பெண் ஜென்மம் எடுத்தோம் என்று நோகவும் தன்னை படைத்த கடவுளையே சபிக்கவும் ஆரம்பித்தாள். இத்தகைய நிலைமையில் டாக்டர்களும் நர்ஸுகளும் கும்பலாக வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். எத்தனையோ மூக்கருகில் கொண்டு வந்து பிடித்தார்கள். மூச்சு திணறத் தொடங்குகிறது. நாம் படுகிற துன்பத்தை கண்டு சகிக்காமல் நம்மை கொண்டு விடுவார்கள் போல் இருக்கிறது. ரொம்ப நல்லதாய் போற்று. பராசக்தி, என்னை உன் பாதத்தில் சேர்த்துக்கொள் என்று வேண்டினாள். ஆனால் உண்மையில் அது சாவில்லை என்பது சாவித்திரிக்கு மறுபடியும் நினைவு வந்தபோது தெரிய வந்தது. தான் சாகாததோடு மட்டுமில்லாமல் தன்னை இவ்வளவு கொடுமையான கஷ்டங்களையெல்லாம் உள்ளாக்கிய ஜீவன் பக்கத்தில் தொட்டிலில் கிடந்து அழுது கொண்டிருந்தது. அழு அம்மா, அழு. இந்த உலகத்திலே அழுவதற்கு நான் பிறந்தேன். அழுவதற்காக தான் நீயும் பிறந்திருக்கிறாய். அழு. குழந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ள வேண்டும் என்றும் சாவித்திரிக்கு அளவில்லாத தாபம் பொங்கி எழுந்தது.
அடிக்கடி அதனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்று. ஆனால் அந்த தாபத்தையும் ஆசையையும் அவள் சிரமப்பட்டு அடக்கிக் கொள்ள முயன்றாள். நாம் அடைந்த இவ்வளவு கஷ்டங்களுக்கு காரணம் இந்த குழந்தைதான் அல்லவா என்று நினைத்து அதனிடம் கோபம் கொண்டாள். குழந்தையின் முகச்சாயல் அவளுடைய கோபம் வளர்வதற்கு ஒத்தாசை செய்தது. ஏனெனில் அது அவளுக்கு ஸ்ரீதரனை ஞாபகப்படுத்திற்று. இதற்கு முன்பெல்லாம் ஸ்ரீதரனிடம் அவளுக்கு கோபம் வந்தாலும் வெறுப்பு உண்டானது கிடையாது. கல்யாணத்தின் போது அவனிடம் அவள் கொண்ட அளவில்லாத அன்பை கல்கத்தாவில் அவள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாற்றிவிடவில்லை. நெடுங்கரைக்கு அவள் தனியாக ரயில் ஏறி வந்தபோது கூட அவளுடைய உள்ளத்தில் அவனிடம் அன்பு வைத்திருந்தாள். என்றைக்கோ ஒரு நாள் அவனுடைய மனம் மாறும், தன்னுடைய அன்பும் சாயபமாகும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது அவளுடைய மனோநிலை அடியோடு மாறிவிட்டது. தன்னை இவ்வளவு சகிக்க முடியாத கஷ்டங்களெல்லாம் உள்ளாக்கிவிட்ட அந்த பாவி கவலையின்றி இருக்கிறான். அவனும் மனுஷ ஜென்மமா? மனுஷ ஜென்மத்திடமா நாம் இவ்வளவு அன்பும் பக்தியும் வைத்திருந்தோம்? சீச்சி, என்ன பேதமை! பக்தியாம் புருஷனை தெய்வமாக பார்க்க வேண்டுமாம். கல்கத்தாவுக்கு புறப்படும் போது தாயார் செய்த உபதேசம் சாவித்திரிக்கு ஞாபகம் வந்தது. நல்ல தகப்பனார், நல்ல உபதேசம். இங்கே வந்து பாருங்கள் அப்பா, நீங்கள் தேடி கொடுத்த தெய்வம் என்னை என்ன செய்கிறது என்று பாருங்கள். ஆனால் இவ்வளவு நீங்கள் ஏன் வரப்போகிறீர்கள்? நீங்கள் ஏன் பார்க்க போகிறீர்கள்? இந்த உபத்திரம் எல்லாம் வேண்டாம் என்றுதான் கடுதாசும் போடாமல் கதவையும் பூட்டிக்கொண்டு போய்விட்டீர்களே. நான் எக்கேடு கேட்டால் உங்களுக்கு என்ன? இந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு நான் தெரு தெருவாய் பிச்சை வாங்கினால்தான் நீங்கள் எங்கே பார்க்க போகிறீர்கள்? இவ்வாறு சாவித்திரியுடைய தன்னுடைய மனம் யார் யாரிடம் அன்பு கொண்டிருந்ததோ அவர்கள் எல்லோரையும் வெறுத்து துவேஷம் கொள்ளும் நிலைமையை அடைந்திருந்தாள். அவளுடைய வெறுப்பும் துவேஷமும் 100 மடங்கு அதிகமாகும்படியான சந்தர்ப்பம் சீக்கிரத்திலேயே நேரிட்டது.